மாற்றத்தின் சக்தி. ரீமா மேம் மற்றும் வளர்ச்சியின் சக்கரம். ஒரு பள்ளியில் ரீமா மேம் என்று ஒரு மகிழ்ச்சியான ஆசிரியர் இருந்தார். அவர் குழந்தைகளை வளரச் செய்ய மிகவும் விரும்பினார். ஒரு நாள் அவர் கேட்டார், யார் தங்கள் வாழ்க்கையை மாற்றி மேம்பட விரும்புகிறீர்கள்? அனைவரும் கையை உயர்த்தினர். ஒரே ஒரு பெண் மட்டும் இல்லை. அவளின் பெயர் லஷிகா. பாடம் முடிந்ததும் ரீமா மேம் லஷிகா அருகில் அமர்ந்து மெதுவாக சிரித்தார். மாற்றம் சுலபமல்ல என்றார் அவர். ஆனால் ஒரு சிறிய படி பெரிய அதிசயத்தை உருவாக்கும். அவர் ஒரு மனிதர் பற்றி சொன்னார். அவர் தினமும் வேலை முடிந்த பிறகு படித்தார். நல்ல வேலை பெற வேண்டுமென்று. அவருடைய குடும்பம் அவரை ஊக்குவித்தது. சில மாதங்களில் அவர் தனது கனவுகளை அடைந்தார். ஒருவர் வளர்ந்தால் அனைவரும் வளர்கிறார்கள் என்றார் ரீமா மேம். லஷிகாவின் கண்கள் பிரகாசித்தன. அவளும் வளர விரும்பினாள். அவள் ஒரு சிறிய சிவப்பு நோட்டு புத்தகத்தில் தனது இலக்குகளை எழுதத் தொடங்கினாள். அவள் தினமும் முயன்றாள், தவறினாள், மீண்டும் முயன்றாள். அவள் மெதுவாக பள்ளியின் சிறந்த மாணவியாக மாறினாள். ரீமா மேம் சிரித்து, இதுதான் தனி வளர்ச்சி, செயல்தான் கனவை நனவாக்கும் என்றார். லஷிகா மகிழ்ச்சியுடன் தனது ஆசிரியை அணைத்தாள். குழந்தைகளே, நினைவில் கொள்ளுங்கள், நீங்களே உங்கள் கதையின் நாயகர்கள். உங்கள் கனவுகளை எழுதுங்கள். தினமும் ஒரு படி முன்னேறுங்கள். நின்று விடாதீர்கள். நீங்கள் வளரும்போது உலகமே உங்களுடன் வளர்கிறது. சிறிய படிகள் நாள்தோறும் சேர்ந்து பெரிய வெற்றியை உருவாக்கும். எப்போதும் கற்றுக்கொள்வீர். ஒளிருங்கள். சிரிப்பை இழக்காதீர்கள். பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மாத்தி யோசி லைஃப் ஈஸி சேனலுடன் ரீமா மேம் கதைகளை மறக்காமல் கேளுங்கள்.